புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். கொல்கத்தாவில் பெண் பயிற்சி மருத்துவர் பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்க சஞ்சய் ராய் தான் ஒரு இன்னசென்ட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த கொலைக்கும் இந்த பெண் பயிற்சி மருத்துவர் பாலியல் வன்கொடுமை சம்பவத்துக்கும் தனக்கும் எந்த தொடர்புமே கிடையாது. ஏற்கனவே அங்கே ஒரு டெட் பாடி கிடந்தது, அதை நான் பார்க்க மட்டும்தான் செஞ்சேன் அப்படின்னு ஒரு அதிர்ச்சிகரமான தகவலை இப்போது சொல்லியிருக்காரு. ஆரம்பத்தில் இந்த கொலையை நான் தான் பண்ணேன், என்னை தூக்கில் தானே போடுவீங்க, போட்டால் போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி தெனாவட்டா பேசின சஞ்சய் ராய் இப்போது அப்படி பல்ட்டி அடித்து எனக்கும் இந்த கொலைக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை அப்படின்னு உண்மை கண்டறியும் சோதனையில் சொல்லியிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் அந்த கொலைக்கும் அந்த பெண்ணுக்கும் நடந்த விஷயத்துக்கு எனக்கு தொடர்பு கிடையாது, ஆனால் ரோட்டில் வச்சு தான் ஒரு பெண்ணுக்கு பாலியல் துன்புறுத்தல் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உண்மை கண்டறியும் சோதனையில் சஞ்சய் ராய் சொன்னது என்ன, இன்னைக்கு மாணவர்கள் போராடுறாங்களே அதற்கான காரணங்கள் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் சொல்கிறேன். கொல்கத்தாவில் ஆர்ஜிகர் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டலில் கடந்த 9ஆம் தேதி ஒரு பெண் பயிற்சி மருத்துவர் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு கொல்லப்படுறார். இந்த சம்பவத்தில் இதுவரை ஒருத்தரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவர் பேர் சஞ்சய் ராய். இவர் காவல்துறையில் வாலண்டியர், அதாவது தன்னார்வலராக பணியாற்றி வந்தது தெரிய வந்தது. இந்த வழக்கை இப்போது சிபிஐ அதிகாரிகள் விசாரிச்சுட்டு வர்றாங்க. சிபிஐ அதிகாரிகள் சஞ்சய் ராயை ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி உண்மை கண்டறியும் சோதனைக்கு உட்படுத்தினாங்க. இந்த உண்மை கண்டறியும் சோதனை எங்கே நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கொல்கத்தாவில் இருக்கிற பிரசிடென்சி ஜெயிலில் நடந்துச்சு. இந்த உண்மை கண்டறியும் சோதனையில் அவர் சொன்ன விஷயங்கள் தான் ஷாக்குக்கு மேலே ஷாக்காக பல்வேறு சந்தேகங்களை எழுப்பிட்டு இருக்கு. இந்த உண்மை கண்டறியும் சோதனையில் சஞ்சய் ராய் சொன்ன விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு நிரபராதி, அந்த கொலைக்கும் அந்த பெண் பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்டதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் அவர் சொன்ன விஷயங்கள ஒவ்வொன்றா சொல்கிறேன். அதாவது ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி நானும் என் ஃப்ரெண்டான சௌரப்பும் நாங்கள் ஆர்ஜிகர் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். எதற்காக போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சௌரப்போட ஃப்ரெண்டு அங்கே அட்மிட் ஆகியிருந்தார். அவர்கிட்ட ஹெல்த் கண்டிஷனை பற்றி விசாரிக்கிறதுக்காக நானும் சௌரப்பும் போனோம். போனதுக்கப்புறம் நைட்டு ஒரு 11:15 மணி அளவில் அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து நாங்கள் திரும்பிட்டோம். திரும்பி எங்கே போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே உள்ள மதுபான கடைக்கு போனோம். மதுபானங்களை வாங்கிக்கிட்டு அங்கே உள்ள ரோட்டில் வச்சே நாங்கள் 2 பேரும் குடித்தோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. குடித்ததுக்கப்புறம் நாங்கள் இந்த மதி சோனாகாச், அதாவது பாலியல் தொழில் நடக்கிற, கொல்கத்தாவில் பாலியல் தொழில் நடக்கிற சோனாகாச் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு நாங்கள் அங்கே போனோம். அங்கே நாங்கள் போனது தான் போனோம், அங்கே நாங்கள் நினச்ச விஷயம் நடக்கலை. அதனால் நாங்கள் 2 பேரும் திரும்பி இன்னொரு இடம், அதாவது செட்லா அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போனோம். அதுவும் பாலியல் தொழில் நடக்கிற இடம் தான். அப்படி செட்லா அப்படிங்கிற இடத்துக்கு போகிற வழியில் நாங்கள் ரோட்டில் போயிட்டு இருந்த ஒரு பொண்ணுக்கு பாலியல் துன்புறுத்தல் கொடுத்தோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி, செட்லாவுக்கு போனதுக்கு அப்புறம் என் ஃப்ரெண்டு அங்கே உள்ள ஒரு பெண் கூட போயிட்டாரு. நான் என்ன பண்ணேன்னா, அங்கே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அந்த நேரத்தில் என் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி மோசமாக நாங்கள் பேசிக்கிட்டோம். இது மட்டும் இல்லாமல் மோசமான புகைப்படங்களையும் நான் என் கேர்ள் ஃப்ரெண்டுகிட்ட அனுப்ப சொல்லி நான் வாங்கிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் ஃப்ரெண்டு வெளியே வந்ததுக்கப்புறம் நாங்கள் 2 பேரும் மறுபடியும் திரும்பி ஆர்ஜிகர் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போனோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதற்கப்புறம் நான் மட்டும் ஆர்ஜிகர் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டலில் உள்ள செமினார் ஹாலுக்கு உள்ளே போனேன். அப்போது அங்கே உள்ள செமினார் ஹாலில் ஒரு பெண் சடலமாக கிடந்தாங்க. கொடூரமான முறையில் சடலமாக கிடந்தாங்க. அதை பார்த்த உடனே பயந்துட்டு தலதறிக்க ஓடி வந்துட்டேன். அதுக்கப்புறம் உடனடியாக அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியே வந்து என் ஃப்ரெண்டு, அதாவது இன்னொரு ஃப்ரெண்டு, அவர் பேர் அனுபம் தத்தா, அவர் போலீஸ் அதிகாரி, அவரோட வீட்டில் போய் ஸ்டே பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சஞ்சய் ராய் சொல்லியிருக்காரு. அதாவது அங்கே உள்ள பெண் சடலமாக கண்டெடுக்கப்பட்டாங்கல்ல, அந்த விஷயத்திற்கும் அந்த கொலைக்கும் எனக்கும் எந்த ஒரு தொடர்பும் கிடையாது. நான் அங்கே போய் பார்க்கும்போதே அங்கே பெண் சடலம் கடந்தது, அதை பார்த்து பயந்து தான் ஓடி வந்தேன் அப்படின்னு சொல்லி சஞ்சய் ராய் சொல்லியிருக்காரு. அதே நேரத்தில் சஞ்சய் ராய் ஒரு விஷயங்களுக்கு பதில் சொல்லாமல் மழுக்கடிச்சிருக்காரு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதற்காக நீங்கள் அந்த கிரைம் ஸ்பாட் நடந்த செமினார் ஹாலுக்கு அந்த நேரத்தில் நீங்கள் போனீங்க அப்படின்னு சொல்லி கேட்கப்பட்ட கேள்விக்கு சஞ்சய் ராய் பதில் சொல்லலை. இது மட்டும் இல்லாமல் உங்கள் முகத்தில் என்ன காயம், இந்த காயத்திற்கான காரணங்கள் என்ன அப்படின்னு சொல்லி சிபிஐ அதிகாரிகள் உண்மை கண்டறியும் சோதனையில் அவர்கிட்ட கேட்ட கேள்விகளுக்கும் சஞ்சய் ராய் பதில் சொல்லாமல் மழுப்பலா பதில் சொல்லியிருக்காரு. இந்த 2 விஷயங்களும் சந்தேகத்தை எழுப்புது. ஆரம்பத்திலிருந்தே இந்த கொல்கத்தா போலீஸ் இந்த வழக்கை விசாரித்ததாகட்டும், தொடர்ச்சியாக சிபிஐ அதிகாரிகள் இந்த வழக்கை விசாரித்த போதாகட்டும்,
முக்கிய குற்றவாளியாக சஞ்சய் ராயை தான் சொல்லிட்டு இருந்தாங்க. சிபிஐ அதிகாரிகள் இது சம்பந்தமாக ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜை கூட வெளியிட்டிருந்தாங்க. அந்த ஃபுட்டேஜில் என்ன இருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகாலை 4 மணி அளவில் ஒரு நபர் வந்து செமினார் ஹாலுக்குள்ளே என்ட்ரு ஆகிற மாதிரி ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டை வெளியிட்டிருந்தாங்க. அவர் கையில் ஹெல்மெட் வச்சுருந்தாரு, காதில் ப்ளூடூத் இருந்தது. இந்த விஷயத்தை வச்சு தான் சஞ்சய் ராய் குற்றவாளி அப்படின்னு சொல்லி ஆரம்பத்திலிருந்தே போலீஸாரும் சிபிஐ அதிகாரிகளும் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போவும் சஞ்சய் ராய் சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து செமினார் ஹாலுக்குள்ளே போனது உண்மைதான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அந்த செமினார் ஹாலில் ஏற்கனவே ஒரு டெட் பாடி இருந்தது. அந்த டெட் பாடியை போட்டது நான் கிடையாது, வேற யாரோ போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி சஞ்சய் ராய் சொல்லியிருக்காரு. இதுதான் இங்கே சந்தேகத்திற்கு காரணமாக இருக்குது. சஞ்சய் ராய் வந்து செமினார் ஹாலுக்குள்ளே போகும்போதே அங்கே சடலம் இருந்ததா, இல்லை உண்மையான குற்றவாளி சஞ்சய் ராய் தானா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் தொடர்ச்சியாகவே வந்துட்டு இருக்கு. இது மட்டும் இல்லாமல் சஞ்சய் ராய் உண்மை கண்டறியும் சோதனையில் மட்டும் இல்லை, மெஜிஸ்ட்ரேட் முன்னால் விசாரணைக்கு ஆஜராகும் போதும் கூட தான் ஒரு நிரபராதி, இந்த கொலைக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் கிடையாது, நான் அங்கே ஒரு டெட் பாடி கிடந்ததை தான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அங்கே உள்ள ஜெயில் கார்டு கிட்ட பேசும்போதும் கூட தான் ஒரு அப்பாவி அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த உண்மை கண்டறியும் சோதனையில் ரொம்ப முகத்தை வந்து ஒரு பரிதாபமான நிலையில் வச்சுக்கிட்டதாகவும், கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் ரொம்ப நெர்வஸாக பதட்டமான நிலையில் அவர் வந்து பதில் சொன்னதாகவும் சிபிஐ அதிகாரிகள் சொல்கிறாங்க. சிபிஐ அதிகாரிகள் சொல்லும்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உண்மை கண்டறியும் சோதனையில் கூட அவர் வந்து பல்வேறு விஷயங்களை மறைச்சிருக்கதா தான் வந்து சிபிஐ அதிகாரிகள் சொல்கிறாங்க. தொடர்ச்சியாக இந்த கொலைக்கும் அவருக்கும் தான் தொடர்பு அப்படிங்கிறது சிபிஐ அதிகாரிகள் நம்புகிற ஒரு விஷயம். ஆனாலும் இந்த விஷயத்தில் உண்மை கண்டறியும் சோதனையில் சஞ்சய் ராய் பல்வேறு விஷயங்களை மறைக்க ட்ரை பண்ணுறாரு, நிறைய பேரை ப்ளேம் பண்ண ட்ரை பண்ணுறாங்க அப்படிங்கிறது சிபிஐ அதிகாரிகள் முன்வைக்கிற வாதம். ஆரம்பத்தில் இந்த ஒரு சந்தேகம் நிறைய பேருக்கு வந்தது. உண்மையிலேயே இந்த கொலை வந்து பல்வேறு நபர்களால் நடத்தப்பட்ட கொலையா, இந்த பாலியல் வன்கொடுமை வந்து பலரால் நடத்தப்பட்டதா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருந்தது. வேற ஏதாவது ஒரு கிரைம் ஸ்பாட்டில் நடத்திட்டு அங்கே கொண்டு அந்த பாடியை போட்டாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் தொடர்ச்சியாக முன்வைக்கப்பட்டு வந்தது. சஞ்சய் ராய் இப்போ வந்து வைக்கிற விஷயமும் நான் அந்த விஷயத்த பண்ணல அப்படிங்கிறது தான். ஆனாலும் சஞ்சய் ராயை தொடர்ச்சியாக சிபிஐ அதிகாரிகள் விசாரிச்சுட்டு வர்றாங்க. ரெண்டாவது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சஞ்சய் ராய் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சௌரப், அதாவது தான் ஃப்ரெண்டு சௌரப் கூட திரும்பவும் நான் ஆர்ஜிகர் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலுக்கு போனேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் செமினார் ஹாலுக்குள்ளே மட்டும் தான் போனதாக சொல்கிறாரு. அவ்வளவு நேரம் நைட்டு ஃபுல்லாக அவர் சௌரப் கூட தான் சுற்றியிருக்காரு. அப்போ அந்த சௌரப் ஏன் அந்த நேரத்தில் அதாவது இந்த இவர் சஞ்சய் ராய் வந்து செமினார் ஹாலுக்குள்ளே போகும்போது சௌரப் எங்கே போனார் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிரைம் ஸ்பாட்டுக்கு போனதுக்கப்புறம் அவர் வந்து அங்கேருந்து வெளியேறி பதட்டம் அடைஞ்சு நான் வந்து தான் ஃப்ரெண்டாக இருக்கிற அனுபம் தத்தா அப்படிங்கிற ஒரு போலீஸ் அதிகாரி வீட்டில் போய் ஸ்டே பண்ணதாக தான் வந்து சஞ்சய் ராய் வந்து உண்மை கண்டறியும் சோதனையில் சொல்லியிருக்காங்க. ஆரம்பத்தில் போலீஸார் தரப்பில் சொன்னது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சஞ்சய் ராய் வந்து இந்த மாதிரி குற்ற சம்பவங்களுக்கு பின்னால் தான் உடம்புல உள்ள பிளட்டெல்லாம் கூட அகற்றாமல் ஒரு இடத்துல போய் தூங்கினதாகவும் அதிகாலையில் எழும்பி தான் வந்து துவைச்சதாகவும் போலீஸார் தரப்பில் சொன்னாங்க. ஒருவேளை போலீஸ் அதிகாரி வீட்டுக்கு அவர் வந்து ரத்தம் அடைஞ்ச உடையோட போயிருந்தாருன்னா அப்போ போலீஸார் அதிகாரி வந்து அவரை கண்டுக்கலையா, அந்த ரத்தத்திற்கான காரணம் என்ன அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் கேட்கலையா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருது. கேஸை வந்து தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு தெரியும், பல்வேறு சந்தேகங்கள் தொடர்ச்சியாக வந்துட்டு இருக்குது. குற்றவாளியாக இப்போது சொல்லப்பட்டிருக்க சஞ்சய் ராய் சொல்லப்படுற விஷயத்திலிருந்தும் பல்வேறு சந்தேகங்கள் வந்துட்டு இருக்கு. உண்மையான குற்றவாளிகளை எத்தனை குற்றவாளிகளாக இருந்தாலும் சிபிஐ அதிகாரிகள் கண்டுபிடிச்சு தகுந்த நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறது தான் இன்று வரை அங்குள்ள மாணவர்களோ இல்லை பொதுமக்களோ வைக்கிற கோரிக்கையாக இருக்குது. அதே நேரத்தில் மேற்கு வங்கத்தில் உள்ள முதல்வராக இருக்கிற மம்தா பானர்ஜி பதவி விலகணும் அப்படின்னு சொல்லி இன்று வரை கூட மாணவர்கள் வந்து பேரணி நடத்திட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கொல்கத்தா சம்பவத்துக்கு, இந்த பெண்ணுக்கு நடந்த பாலியல் வன்கொடுமைக்கு நீங்கள் வந்து தார்மீக பொறுப்பேற்று பதவி விலகணும் அப்படின்னு சொல்லி அங்குள்ள மாணவர்கள் தொடர்ச்சியான ஒரு பேரணி இன்னைக்கு நடத்துகிறாங்க. இந்த பேரணி வன்முறையாக கூட மாறலாம் அப்படின்னு சொல்லி அங்குள்ள உளவுத்துறை ஒரு எச்சரிக்கை கொடுக்குறாங்க. தொடர்ச்சியாக இந்த பேரணிக்கு அவ்வளோ போலீஸார் பாதுகாப்பு போட்டிருக்காங்க. இந்த பேரணி எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தலைமைச் செயலகம் அமைஞ்சிருக்க நபண்ணா பகுதியை நோக்கி தான் இந்த பேரணி நடக்குது. கிட்டத்தட்ட மாணவர்களும் இந்த கேஸை விடுற மாதிரி இல்லை, இந்த விஷயம் சம்பந்தமாக அனைவரையும் அரெஸ்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி அங்குள்ள மாணவர்களும் தொடர்ச்சியாக பேரணியை முன்னெடுத்துட்டு வர்றாங்க. இந்த சம்பவம் நடந்து ஒரு 25 நாட்கள் ஆகிட்டு இந்த வழக்கில் இன்று வரை குழப்பத்துக்கு மேலே குழப்பம், சந்தேகத்திற்கு மேலே சந்தேகம் தான் வருதே தவிர உண்மையான குற்றவாளிகள் எத்தனை பேர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்னும் தெரிய வராமல் இருக்குது. சிபிஐ அதிகாரிகள் இன்னும் தீவிரமாக அந்த வழக்கை விசாரித்து உண்மையான குற்றவாளிகள் அனைவரையும் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது பொதுமக்களோட கோரிக்கையாக இருக்குது.